ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த கார்டை டவுன்லோட் பண்ணுறது, அந்த கார்டோட யூசஸ் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்கள் அனைவருக்கும் டிஜிட்டல் முறையில் ஹெல்த் ஐடி கார்டு வழங்கப்படும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டு ஆதார் போலவே நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் ஐடி கார்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய மொத்த மெடிக்கல் ரெக்கார்டுமே வந்து பார்த்தா அந்த டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டில் அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அதாவது ஒரு இருமலோ காய்ச்சலோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசீஸ்க்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா, இந்த டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டில் உங்களுடைய மொத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்தா அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஏதாச்சும் ஸ்கேன் எடுக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்தா இசிஜி எடுக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அந்த கார்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண போக சொல்ல, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத அந்த ஹெல்த் ஐடி கார்டை அவங்க வந்து செக் பண்ணவே போதும். உங்களுடைய மொத்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தா அதில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தா எந்த விதமான மெடிக்கல் ரெக்கார்டை வந்து பார்த்தா பேப்பர் மூலமாக எடுத்துகிட்டு அலைய தேவை கிடையாது. எல்லாமே அந்த ஒரே கார்டு மூலமாகவே ஈஸியாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட வந்து காமிக்கலாம். இதை வந்து பார்த்தா இந்த ஐடி கார்டோட பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஐடி கார்டு வந்து பார்த்தா 14 டிஜிட் வந்து கொண்டிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐடி கார்டை உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாகவே அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து போதும். நீங்களே வீட்டிலேருந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் மூலமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த ஐடி கார்டு வந்து நல்லா பெனிஃபிட்டாக தான் இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டில் ஃபியூச்சரில் வந்து பார்த்தா இ-ஃபார்மசி வந்து பார்த்தா இணைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டமும் இந்த டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டு கூட இணைக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறைய ஸ்கீம் வந்து பார்த்தா இந்த ஹெல்த் ஐடி கார்டு கூட வந்து இணைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் மூலமாக வந்து பார்த்தா ஃபியூச்சரில் வர ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கீம் ஒரு நல்ல யூஸாகவே இருக்கும். அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து ஃபியூச்சர் வரைக்கும் அவங்களுடைய மொத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்தா இந்த ஹெல்த் ஐடி கார்டை கூட இணைப்பாங்க. இதன் மூலமாக அவங்க இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்திருக்காங்க, ஸோ எந்த மாதிரியான டேப்லெட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ரெக்கார்டுமே வந்து பார்த்தா அவங்களுக்கு இந்த டிஜிட்டலில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தா இந்த டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த கார்டை டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க. அதில் போயிட்டு NDHMன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இது கீழே வந்து நான் ஹெல்த் ஐடி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹெல்த் ஐடி கார்டு வந்து பார்த்தா எதுக்கு யூஸ் ஆகுது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாங்க பாருங்கள். செகண்டாக கிளிக் பண்ணால் போதும் ஹெல்த் ஃபெசிலிட்டி ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்தா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தா இந்த ஃபெசிலிட்டி வந்து யூஸ் ஆகும். ஸோ எல்லா கிளினிக்குமே லேப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஐடி கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் ஹெல்த் ஐடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டா போகிறோம் வேற ஒரு பேஜ்க்குள்ள வந்து போவீங்க. கிரியேட் யுவர் ஹெல்த் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு கீழே ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்த் ஐடி கார்டை உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லை ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த் ஐடி கார்டு வந்து பார்த்தா ஒரு டிஜிட்டல் முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தா ஜென்ரேட் யுவர் ஹெல்த் ஐடின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஜென்ரேட் வியா ஆதார் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டு முறையிலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, ஜென்ரேட் வியா ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுங்க. அப்படின்னா வெர்ச்சுவல் ஐடி நம்பர் வந்து கொடுத்துவாங்க. ஏதாச்சும் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே போயிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஐ எம் நாட் எ ரோபாட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். டிக் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பருக்கு வந்து பார்த்தா ஸோ ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்களோ அந்த மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும். டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா அதுக்கு அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள ஓப்பன் ஆகும்.
இதில வந்து பார்த்தா உங்களுடைய ஆதார் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எடுத்துச்சு. ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்தா ஆதார்லேருந்து எடுத்துச்சு. ஸோ பிஹெச் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு புடிச்ச அட்ரஸ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த பிஹெச் அட்ரஸ் வந்து பார்த்தா உங்களுடைய ஹெல்த் ஐடி கார்ட்ல வரும். ஸோ உங்களுக்கு புடிச்ச அட்ரஸ நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு புடிச்ச அட்ரஸ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு, கீழ வந்து பார்த்தா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களுடைய மெயில் ஐடி நீங்க வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல அப்படியே விட்டுருங்க. ஸோ மெயில் ஐடி என்டர் பண்றது நல்லது தான். ஸோ உங்கள்ட்ட மெயில் ஐடி இருந்தா நீங்க வந்து அத வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கு அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட்லருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துச்சு. இப்ப நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டான்னு செக் பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான ஹெல்த் ஐடி கார்டு வந்து பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா வந்து ஜெனரேட் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லிட்டாங்க. கீழ வந்து பார்த்தா ஹெல்த் ஐடி கார்டு வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான ஹெல்த் ஐடி கார்டு. ஆயுஷ்மான் பாரத்தோட ஹெல்த் ஐடி கார்டு இதுதான். நீங்க டவுன்லோட் ஹெல்த் ஐடி கார்டு அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான ஹெல்த் ஐடி கார்டு டவுன்லோட் ஆயிடும். இதான் வந்து பார்த்தா அந்த ஹெல்த் ஐடி கார்டு. இதுல உங்களுடைய நேம், உங்களுக்கான ஹெல்த் ஐடி கார்டு நம்பர் குடுத்துருக்காங்க. நீங்க கிரியேட் பண்ற அட்ரஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பக்கத்துல வந்து பார்த்தா மை அக்கவுண்ட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தா ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். செட் பாஸ்வேர்ட் குடுத்தாங்க பாருங்க. நீங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க வந்து பார்த்தா அகைன் டவுன்லோட் பண்ண சொல்ல, அதாவது இந்த கார்ட டவுன்லோட் பண்ண சொல்ல உங்களுக்கு பாஸ்வேர்ட் தேவைப்படும். அதுக்கான பாஸ்வேர்ட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி, ஸோ உங்களுக்கு புடிச்ச பாஸ்வேர்ட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு கீழ கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட்ல போயிட்டு அதே பாஸ்வேர்ட திரும்ப என்டர் பண்ணிட்டு, இப்ப வந்து பார்த்தா ஓடிபி வந்து பண்ண சொல்லுது. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ண போறேன். இல்ல ஆதார் கார்டு கேட்கும். ஸோ நான் வந்து பார்த்தா மொபைலுக்கு குடுத்துட்டு, ஓடிபி வந்து பார்த்தா நீங்க குடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஓடிபி அப்படியே நீங்க வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான பாஸ்வேர்ட் வந்து பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்டேட் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப நீங்க வந்து பார்த்தா அகைன் லாகின் பண்ண சொல்ல அது இருக்கு பாருங்க. லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில போயிட்டு நீங்க கிரியேட் பண்ண பிஹெச்எஸ் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க ஹெல்த் ஐடி கார்டு நம்பர், அதாவது ஹெல்த் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இல்ல அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஐ அம் நாட் எ ரோபோட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சப்மிட் குடுத்தா போதும். உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ள வந்துரும். இதில 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆதார் ஓடிபி, மொபைல் ஓடிபி, பாஸ்வேர்ட் குடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தா பாஸ்வேர்ட் வந்து குடுத்துறேன். நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட இதில வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ள போயிடுங்க. இந்த மாரி தான் நீங்க எப்ப வேணாலும் லாகின் வந்து பண்ணிக்கலாம். உங்க பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க எப்ப வேணாலும் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இதில வந்து பார்த்தா மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து பார்த்தா உங்களுடைய கேஒய்சி ரீவெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஹெல்த் ஐடி கார்டு எனக்கு வேணாம்னா, அத நீங்க டெலீட்டும் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மை பெனிஃபிட்ல போயிட்டு இதில தான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து செக் பண்ற மாரி இருக்கும். எந்த மாரி மெடிக்கல் ரெக்கார்ட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றத நீங்க இது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப வந்து பார்த்தா நான் லாக் அவுட் குடுத்துறேன். லாக் அவுட் குடுத்துட்டு ஆதார் கார்டு இல்லாம எப்படி மொபைல் மூலமா ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கீழ இருக்கு பாருங்க. ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்ட். ஸோ நான் மொபைல் மூலமா ரெஜிஸ்டர் பண்றத போயிட்டு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில போயிட்டு ஜெனரேட் வியா மொபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி, உங்களுடைய மொபைல் நம்பர நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சேம் அதே மாரி ஐ அக்ரி ஐ அம் நாட் எ ரோபோட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஓடிபிய நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாரி பேஜ்க்குள்ள வருவீங்க. இதில போயிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லாஸ்ட் நேம் ஏதாச்சும் இருந்தா லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு ஃபர்ஸ்ட் டே, அதுக்கு அடுத்து உங்களுடைய மந்த், அதுக்கு அடுத்து இயர். இந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த்த நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அதுக்கு கீழ ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. மேலா, ஃபீமேலா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நீங்க யூஸ் பண்றது வந்து பார்த்தா மொபைல் நம்பர் மூலமா வந்து பார்த்தா ஐடி வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஆதார் கார்டு இருந்தாலும் நீங்க ஆதார் கார்டு மூலமா ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து சேம் பிஹெச்ஆர் அட்ரஸ கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புடிச்ச பிஹெச்ஆர் அட்ரஸ நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழ பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்ட நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாரி கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் குடுத்து உங்களுக்கான பாஸ்வேர்ட என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழ வந்து பார்த்தா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு உங்களுக்கான ஃபுல் அட்ரஸ நீங்க வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய பிஹெச்ஆர் அட்ரஸ் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி யாரும் வச்சில்லாத அட்ரஸா நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த அட்ரஸ் பாக்ஸ்ல போயிட்டு உங்க டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் இந்த மாரி உங்களோட ஃபுல் அட்ரஸ நீங்க வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அதுக்கு கீழ வந்து பார்த்தா உங்களுக்கான ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில போயிட்டு நீங்க வந்து தமிழ்நாடுன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இந்த ஐடி கார்டு வந்து ஃபோட்டோ இல்லாம வந்திருக்கு. இதுக்கு நீங்க மை அக்கவுண்ட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தா ஃபோட்டோ வந்து ஈஸியாவே அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். இதில போயிட்டு இருக்கு பாருங்க. கிளிக் டூ அப்லோட் எ ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்க. அதில போயிட்டு கிளிக் டூ அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் குடுத்து உங்களுக்கான ஃபோட்டோவ நீங்க வந்து அப்லோட் பண்ணா போதும். ஸோ ஃபோட்டோ வந்து அப்டேட் வந்து ஆயிடுச்சு. இதிலேயே வந்து பார்த்தா நீங்க ஆதார் இணைக்கணும்னு நெனச்சாலும் உங்களுடைய ஆதார் கார்ட வந்து இணைச்சுக்கலாம். ஸோ ஆதார் கார்டு இணைச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க.
ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் அதாவது கேவைசி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஹெல்த் ஐடி வேணாம்னா டீஆக்டிவேட் டெலிட் ஆப்ஷன் குடுத்துறாங்க. அத யூஸ் பண்ணி நீங்க டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில போயிட்டு நீங்க மை ஹெல்த் ஐடி கியூஆர் கோட் குடுத்து உங்களுக்கான இந்த ஹெல்த் ஐடிய டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் இந்த ஹெல்த் ஐடி கார்ட ஆன்லைன் மூலமா லாகின் பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஹெல்த் ஐடி கார்டு தேவைனாலும் நீங்க டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. உங்க ஆதார் நம்பர யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். அப்படி ஆதார் நம்பர் இல்லனாலும் பரவாயில்ல. உங்களுடைய மொபைல் நம்பர யூஸ் பண்ணி நீங்க இந்த ஹெல்த் ஐடி கார்ட வந்து கிரியேட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னு நினைக்கிறேன். புடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல